தமிழ்நாட்டே நேற்று பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதில் யார் குரல் கொடுத்தாங்களோ இல்லையோ, ஒருத்தர் குரல் கொடுத்தத பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்களா? நிவேதா பெத்துராஜ். அவங்க பேசினது தான் இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் விஜய் அவர்கள சொல்றாங்களா? விஜய் அவர்கள் தொண்டர்கள சொல்றாங்களா? இல்ல நான் வந்து உதயநிதி ஸ்டாலின சொல்றாங்களா? இல்ல உதயநிதி ஸ்டாலினோட தொண்டர்கள சொல்றாங்களான்னு தெரியல. பட் இதுதான் இப்போ பெருசா பட்டுட்டு இருக்குது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல வேற அடிக்கடி பால்டாயில்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. அந்த கதை தெரிஞ்சிச்சுன்னா கீழே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, தஞ்சாவூரில் விவசாயிக்காக போராட்டத்துக்கு நான் கலந்துக்கிட்டு விவசாயிக்கு ஆதரவு கொடுக்குறேன், காவிரி நீருக்கு ஆதரவு கொடுக்குறேன், மேகதாது பிரச்சனைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசினார். சரி, அங்கே அதை மட்டும் உட்காந்து பேசிட்டு போயிருந்தாங்கன்னா அது அதோடு முடிஞ்சிருக்கும். பட் அவர் என்ன பண்ணார்னா டபுள் மீனிங்கில் த்ரிஷா அவர்களுக்கு குறித்து பேசி கடைசியில் அதுக்கு ஒரு கேஸை வாங்கி அவர் ஒரு 11 மணிக்கு அவரை வந்து டாய்லெட் கூட போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவிட்டு இருக்குது. பட்டு அப்படி அதுக்கு மேலே ஒரு 11 மணிக்கு மேலே அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு ஆட்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அங்கே வந்து சேகர் பாபு அவங்க பேரானது நம்ம இன்னொருத்தர் இருக்கார் துரைமுருகன் அவர்கள் இவரெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொண்டர்கள். அதாவது நான் என்ன நினச்சேன்னா, ஐயோ அவர் அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லைன்னா வந்து வேறு எதுவும் தியாகி பட்டம் வாங்கிட்டாரா, இல்லைனா விவசாயி போராட்டத்துக்காக வேறு எதுவும் பண்ணிட்டாரா, இல்லைனா வந்து எங்கேயாவது மேகதாது அணை பக்கத்தில் போய் ஏதாவது போராடிட்டு இருந்து அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னமோ நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கில் ஒன்று பேசியிருந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு தான் கடைசியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அரெஸ்ட் பண்ணதும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. என்ன ஒரு இதுன்னா, அந்த அரெஸ்ட் பண்ண கூட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட டிஎம்கேவோட தொண்டர்கள் வந்து அவ்வளோ பேர் அங்கே வந்து நின்றுட்டு இப்போ புடைசூழ அவரை வந்து போக விடாமல் பேரிகேட்லாம் ஒட்டச்சி தாறுமாறாக தமிழ்நாட்டை நாங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிஎம்கேவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் நாங்கள் இறங்கி அடிப்போம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டாங்க. அதாவது இது பயங்கரம்னு சொல்கிறதா, இல்லைனா ஜோக்கர்னு சொல்கிறதா, ஜோக்கர் கூட்டம்னு சொல்கிறதா, இல்லைனா இவங்க இப்போ ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பொதுமக்களை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. என்னென்னா, இவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கப்புறமே இவங்க வந்து என்னமோ மாதிரி எந்தி குளிச்சுட்டாங்க. அத்தனை பேர் வீட்லேயும் உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங்கில் உட்காந்து பேசியிருந்தாருன்னா நீங்கள் எல்லாம் பொறுத்துப்பீங்களா? அத்தனை பேர் போராட்டத்தில் போய் இறங்குனீங்கல்ல, போராட்டம் இல்லை வன்முறை மாதிரி தான் நீங்கள் இறங்கிட்டு இருந்தீங்க. அத்தனை பேரும் இறங்கி பொதுமக்களுக்கு ஏதோ இந்த அது என்னது விளைவுகள் பல விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தீங்கல்ல, அவர் வந்து உங்கள் வீட்டு பெண்களை பற்றி இந்த மாதிரி கேட்டிருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். இல்லை ப்ரோ நீ பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விடுங்களான்னு தெரில. இப்போ அவர் வெளியே வந்ததுக்கப்புறமும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசணும் மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் எந்த பெண்களையும் நான் அப்படி நினைக்கல, எல்லாருமே நான் அப்பா அம்மா சகோதரி மாதிரி தான் நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன், நான் யாரையும் நான் இழிவாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாரு. நான் அந்த எந்த பிரச்சனைக்கு போனாலும் அந்த பிரச்சனையை தான் உட்காந்து பேசினேன், இது வந்து ஒரு அடக்குமுறை செயல், இது எதையோ வேறு எதையோ திசை திருப்புறதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உட்காந்து பேசுகிறாரு. நான் அந்த மாதிரி அர்த்தத்திலே பேசலை, பல தலைவர்கள் முதற்கொண்டு அதே மாதிரி நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் அந்த மீனிங்லேயே நான் பேசலை, டபுள் மீனிங்லேயே நான் பேசலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது அத்தனை தலைவரும் அறிக்கை விட்டதும், அத்தனை தலைவரும் ஒரு பேட்டி கொடுத்ததும், இங்கே மாதர் சங்கத்திலேருந்து அவ்வளோக்குள்ள எல்லாரும் பேசுகிறாங்க, அத்தனை தலைவர்கள் பேசுகிறாங்க, பொதுமக்கள் பேசுகிறாங்க, இவர் இந்த அர்த்தத்தை தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் பொய்யா? இல்லை புரியல எனக்கு. அதாவது அப்போ அவங்கெல்லாம் வந்து நியாயம் இல்லை, நீங்கள் தான் நியாயம் உள்ளவங்க, நீங்கள் தான் கரெக்டாக பேசுகிறீங்க. அப்போ அவங்களோட பார்வை தப்பா? நான் கேட்குறேண்ணே, மக்களோட பார்வை தப்பு, சரி ஓகே, இங்கே இருக்கிற தலைவர்களோட பார்வையும் தப்பு, உங்கள் பார்வை மட்டும் கரெக்டாக இருக்குது. எப்படி எடுத்துக்கிறது எனக்கு புரியல. நீங்கள் உள்ள ஒருத்தவங்களை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணுற நோக்கம் கிடையாது, விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களும் உங்களை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா உங்களோட தவறுகளை திருத்தி கொள்ளாமல் நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இன்னும் நாங்கள் வந்து நான் அப்படி பேசலை இப்படி பேசுன்னு சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டாவது ஒன்று, உங்களை கூப்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு போக போக இங்கே என்ன நடந்துடுச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உங்களுக்கு பின்னாடி, அப்போ நீங்கள் தான் இதெல்லாம் வந்து கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? சும்மா போனவனா ஸ்கூட்டியில் போகிறவரை பிடிச்சி அடிக்கிறீங்க. அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் அதான் நடந்திருக்கு. ஸ்கூட்டியில் ஒருத்தர் போகிறாரு, அவரை பிடிச்சி அடிச்சிருக்கீங்க. கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக பேசுகிறீங்க. விஜய் அவர்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் இணைத்து பேசுகிறீங்க. கொடியை பிடுங்கி போடுறீங்க, செருப்படுத்து வீசுகிறீங்க. ஒருத்தன் தீக்குளிப்புன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கானா, என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அப்போ தமிழ்நாடு நீங்கள் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே தமிழ்நாடு ஷோ வந்து வேறு மாதிரி ரத்த பூமியை மாறிடணுமா உங்களுக்கு? அப்படி இவர் என்ன பண்ணிவிட்டு இவர் உள்ளே போயிட்டார்? தியாகியா?
நான் கேட்குறேன், தியாகியா யாராக இருந்தாலும் எடுத்துக்கிட்டுங்க. இவர் இடத்துல இந்த யாரை கொண்டு வச்சுட்டு இந்த மாதிரி பேசிட்டு உள்ளே போனாலும் அது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு. இந்த மாதிரி ஒருத்தங்களை பண்ண விடுவீங்களா? நீங்கள் அறிக்கை விட வேண்டியதானே, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தொண்டர்கள் அமைதி காக்கவும். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தொண்டர் அமைதி காக்கவும் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இப்படி தான் நடக்கும்னு ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கேன். பட் நீங்கள் அதை கூட சொல்லலை நீங்கள். அப்போ நீங்கள் என்னனாலும் தமிழ்நாடு நடக்கட்டு, எப்படினாலும் வன்முறை வெடிக்கட்டுன்னு சொல்லி விட்டு தானே இருந்துறீங்க நீங்கள். அப்போது மொத்த பேரையே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு வரீங்க. உங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணியும் ஒரு சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பேசுகிறது கரெக்டுன்னு மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க. அடக்குமுறை செயல்னு சொல்கிறானுங்க. ஆனால் நீங்கள் இதை பேசுனதை பற்றி எவனும் பேச மாட்டேங்கிறான். அதாவது அரெஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து சட்டசபை கூட்டத்தொடர் இது வந்து நடக்க போது பார்த்தீங்களா, அவர் உள்ளே வரக்கூடாது. அவர் கொஸ்டின் கேட்டார்னா இவர் விஜய் அவர்கள் பயந்துருவார், பயங்கரமாக கொஸ்டின் எடுத்து வைப்பார், அதனால் ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க. அதை தான் உட்காந்து பேசுகிறீங்களே தவிர அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசவே மாட்டேங்கிறீங்களா? எதுக்காக போலீஸ் கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசவே மாட்டேங்கிறீங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 6-6:30 வரைக்கும் அவர் டூர் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதான் நடந்திருக்குங்க. 6:30 வரைக்கும் வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவை நீங்கள் பார்த்தது கிடையாது. திமுக எதுக்கு அஞ்சுனது கிடையாது. திமுக நாங்கள் விசாவை பார்த்தவங்க, திமுக இதை பார்த்தவங்க. நான் வந்து கலைஞர் பேரவன் அல்லவா, நான் கலைஞர் முத்துவேல் கருணாநிதியோட பையன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதெல்லாம் வாய்க்கிலேயே உட்காந்து பேசலாம். அதேமாதிரி வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு சொல்லிட்டு உட்காந்து கூட கூவலாம். பட் இதே வார்த்தைகளை உங்கள் வீட்டில் இருக்க யாரையோ ஒருத்தங்களை பற்றி இவர் பேசியிருக்காரு அப்படின்னா அப்பவும் நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் தானே பேசுகிறேன் பரவாயில்ல பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விடுவீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்போ எப்படிப்பட்டவங்கன்னு எடுத்துக்கலாம். பட் இது தவறான வார்த்தை. அதாவது அவர் பேசும்போது இங்கே தெளிவாக தெரியுது. வெட்டி ஒட்டி யாருமே இங்கே பேசலை. தெளிவாக நியூஸ் சேனல்லே இருக்குது. அவர் என்ன பேசினாரோ ஃபுல் வீடியோ இருக்குது. உட்காந்து பாருங்கள். யாருமே வெட்டி ஒட்டி பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? யாரும் வெட்டி ஒட்டி பரப்பலை. அதில் என்ன நடக்குதுன்னா அவர் பேசுகிறாரு, கேப்பு விடுறாரு, அதுக்கப்புறம் நான் காவிரியை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதில் அந்த லிங்க், அதாவது ஒருத்தவங்களோட பாடியில் என்ன சொல்ல வர்றோம், அவங்களோட லிப்ஸிங் எந்த மாதிரி இருக்குது, நம்ம எதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பாடி லாங்குவேஜ்லேயே சொல்லி கொடுத்துரும் நம்ம எதை தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு. பட் நீங்கள் இதையும் இன்னும் ஒத்துக்காமல் இருந்துக்கிட்டு இல்லை நாங்கள் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நாளைக்கு நீங்கள் இவர் சட்டசபைகளை போய் எல்லாம் இது பண்ணி கழிச்சிருவாங்களா? எப்பவும் வெளியே தான் ஓட போகிறீங்க, வெளி நடப்புன்னு பண்ண போகிறீங்க. சரி அங்கே கூட்டத்தொடர் நடக்க போகுது, பட் நீங்கள் என்ன அங்கே பண்ண போகிறீங்க, என்ன கிழிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உட்காந்து பார்க்கலாம். என்ன தான் நடக்குதுன்னு. நாளைக்கு இல்லை சார், இந்த வீடியோ இன்றைக்கி தான் அப்லோட் ஆகும், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்காக நீங்கள் இந்த தமிழ்நாட்டு ஒரு கலவர பூமியாக மாற்றிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று பண்ணீங்க பார்த்தீங்களா? ரொம்ப இதாக இருக்குங்க. இது அரசியலுக்கான இதே கிடையாது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் தப்பாக பேசியிருக்காரோ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு போய் இருந்துக்கிட்டு அவரை வந்து விசாரணை பண்ணிட்டு வெளியே விட போகிறாங்க. இதான் நடக்க போகுது. அதானே நடக்க போகுது, உங்களுக்கே தெரியும்ல. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் என்ன பேசினாரோ அதை பாயிண்டே உள்ளே கொண்டு வராமல் நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் அடக்குமுறைன்னு சொல்கிறீங்க, திசை திருப்புற வேலைன்னு சொல்கிறீங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காமெடி ஜோக்கர் கூட்டம்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு புரியல. ஒரு நாள் அப்போ காமெடி ஜோக்கர் கூட்டம்னா அந்த ஜோக்கர் கூட்டம் உங்களை வெளியே விட்டுருன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியது தானே. அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இவ்வளவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு அங்கங்கே நீங்கள் இவர் பேசுனதோடு அங்கே கேவலமாக நீங்கள் விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் இணைத்து வேறு மாதிரி கேவலமாக உட்காந்து பேசுகிறீங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. இந்த மாதிரி ஒரு டிஎம்கே நான் சொல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இதான் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களா? 40 வருஷம் திமுக பார்க்க போகிறீங்க. ஆமாம், 40 வருஷம் திமுக இந்த பார்த்து கிழிச்சாச்சு. அந்தளவுக்கு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்தளவுக்கு கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு கேவலமான நடத்தைகளாக இருக்கிறீங்க நீங்கள். இதில் வேறு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஜூஸு கொடுக்குறது என்ன, ஒருத்தர் ஃப்ளாஸ்கில் தூக்கிட்டு போய் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் தூக்கி கொண்டு ஃப்ளாஸ்க் கட்டி கிளாஸில் கொடுக்குறது என்ன, அவரை சாப்பிட வைக்காமல் கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு புரியலைங்க. எப்பப்பப்பப்பா என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள்? எப்பா இதான்ப்பா டிஎம்கேவோட அந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் எங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறது. முதல்ல கரெக்டாக பேச கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் உட்காந்து இருந்துக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் பேசலாம், சரிங்களா? பேசுனது தப்பு. அதை உங்களுக்கு இன்னும் வரைக்கும் உங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் இப்படி இருந்துட்டு கதறிட்டு இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் கதற தான் முடியுது. இங்கே நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து சும்மா இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. இப்போ பாருங்கள், தமிழ்நாடே கொதிச்சுட்டு இருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஆப்போசிட்டாக திரும்ப போகிறாலும் வந்து நீங்கள் கதை மட்டும்தான் கட்ட முடியுமே தவிர இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களோட வார்த்தைகளே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் தான் திசை மாற்றிட்டு இருக்கிறீங்க. அதாவது இவர் இந்த வார்த்தை பேசாத மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் திசை மாற்றிட்டு இருக்கிறீங்க. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது, உள்ளே நீங்கள் என்ன கிழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து நம்ம பார்க்கலாம். எப்படியும் யார் ஜோக்கர் கூட்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுறோம், ஏன் போராட்டம் பண்ணுறோம், அவர் என்ன பேசினார், எதுக்காக பேசினார், எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியாமையே தியாகி மாதிரி அவரை வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் உட்காந்து பண்ணீங்க பார்த்தீங்களா? சூப்பர். இதுதான் டிஎம்கேவோட 40 வருஷம் முன்னாடி பார்த்தா பழைய டிஎம்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் பழைய டிஎம்கே நிறைய பார்க்க முடியும், நிறைய இந்த மாதிரி விளையாட்டு செய்திகளும் அதிகமாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.